வணக்கம். கடகராசி மார்ச் மாத ராசி பலன். இனி பயம் வேண்டாம், திருப்பம் நல்லபடியாக இருக்கும், வெற்றி நிச்சயம். ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்த்துடுறாங்க. எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சுகங்கள் திருப்தியாக இருக்கும். வண்டி வாகனம், வீடு, தாயாருடைய உடல் நலம், தாயாருடைய உறவு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தையும் குரு பார்த்துட்ருக்கார் இல்லையா, ஜூன் 2ஆம் தேதி வரலாம். அந்த இடமும் பிரமாதமாக இருக்கும். எதிரிகள் விலகி ஓடுவான், தானாகவே அவன் கதையை முடிச்சுட்டு அவன் ஓடி போயிடுவான். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு முக்கியமான இடங்க, இந்த இடத்த பாருங்கள். போன மாதம் 5 கிரகம் உட்காந்துருந்தது 8ஆம் இடமான அஸ்தம ஸ்தானத்தில். 9 கிரகத்தில் 5 கிரகம் உட்காந்தா என்னங்க பண்ண முடியும் ஒரு மனுஷன் இல்லையா? பயம் இருக்கும் இல்லையா? இந்த மாதம் பயப்பட வேண்டாம். முக்கியமான பெரிய கிரகமான சூரியன் மார்ச் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு பயிற்சி போயிடுறாரு. 2ஆம் தேதி சுக்கிர பகவான் அஷ்டமத்தில் இருந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் போய் உச்சமாயிடுறாரு. சரி, உங்களுக்கு மீன ராசி என்னது? பாக்கியாதிபதி. இதுதான் இங்கே முக்கியம். பாக்கியத்தில் சுக்கிரன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, சுக்கிரன் பாக்கியத்தில் 9ஆம் இடத்துல இருக்கும்போது, அஷ்டமத்தில் இருக்கும்போது ரொம்ப சுகம்லாம் இல்லைங்க. ரொம்ப பேர் கஷ்டப்பட்டீங்க, அதான் உண்மை. ஏன்னா எல்லா சுகங்களுக்கும் அதிபதி அஷ்டமம் ஆகிட்டு இருந்தார் இல்லையா? என்ன தான் குரு பார்த்துருந்தாலும் நிறைய பேரும் சொந்த ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லாதவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க. அதுதான் உண்மை. அதை நம்ம ஒத்துக்கிறோம். போன மாதம் அது கதை முடிஞ்சிடுச்சு. இனி பயப்பட வேண்டாம். சுக்கிரன் பாக்கியத்தில் இருக்கார். 2ஆம் தேதி மார்ச் 2ஆம் தேதி அங்கே போயிடுறாரு. யாரோட வீட்டுக்கு போயிருக்காரு? குருவோட வீட்டில் அவர் உச்சம். சுக்கிரன் உச்சத்தில் சனீஸ்வரனோடு சேர்றாரு. யார்? சனீஸ்வரனும் சுக்கிரனும் ஃப்ரெண்ட்ஸு. கூட சூரியன் உள்ள 15ஆம் தேதி மார்ச் போயிடுறாரு. பாக்கியத்தில் 3 கிரகம். பாக்கியத்தில் 3 கிரகம் இருக்கும்போது திடீர் திருப்பங்கள் நடக்குங்க. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் பட்டு பட்டு நடக்குங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த காரியம், அப்பாயின்மெண்ட்டு வராமல் இருந்தது, வேலைக்கு ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை உங்களுக்கு ஐஐடிக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, என்ஐடிக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, ஏதாவது ஹையர் எஜுகேஷனுக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை ஃபாரினுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இது எல்லாமே நல்லபடியாக முடியுங்க. அதாவது சுக்கிரனும் குருவும் தான் முக்கியம் ஃபாரினுக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்த்துடுறாரு. அதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ சுக்கிரன் நல்லா இருக்கும்போது நம்ம வெளிநாட்டு நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த மாதம். உலகம் முழுக்க இருக்க தமிழ் சொந்தங்கள் இந்த மாதம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்னும் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி உங்களுக்காக திருக்கணிதம் பஞ்சாங்கத்தை அதை தெளிவாக கணித்து டைம் போட்டு சொல்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். பரிகாரங்களும் இந்த பேக்கேஜில் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு தொடர்ந்து பாருங்கள். பரிகாரங்கள் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு தடவை புரியலைன்னா திரும்ப திரும்ப பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, இப்போ பரிகாரங்களில் பார்க்குறதுக்கு முன்னாடி 9ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் கொடுக்கறது மட்டும் கிடையாதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் இருக்க செவ்வாய் பகவானை குரு பார்த்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக உஷாராக இருக்கணும். எங்கங்க? ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது, ஒரு வீடு வாங்கிறது, ஒரு நிலம் வாங்கிறது, செவ்வாய் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே வச்சுங்க. நீங்கள் 1க்கு 2 தடவை நல்லா பேப்பரை சரி பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா புதன் அங்கே வீக் ஆகிட்டார் 8ஆம் இடத்துல. குரு பார்க்குறாரு. பெரிய பிரச்சனை, பயம் வேண்டாம் தான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்ம கடமைங்க. காலமும் ஜோதிடமும் காட்டும், அது நமக்கு ஊட்டாதுன்றதை நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்கணும். புரிஞ்சுங்க. இப்போது செவ்வாய் ராகு புதன் இந்த சேர்க்கையில் என்னென்னா, வெளியே போகும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் மெதுவாக போங்க. மனசை நிம்மதியாக வச்சுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு தான் இதுக்கு மெயின். பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். 9 மணி, நைட்டு 9 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலாம், காலையில் பண்ணலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாவுடைய தாக்கத்தை குறைக்கும். சரிங்களா? அதை நல்லா புரிஞ்சுங்க. அப்புறமா உங்களுக்கு இந்த மாதம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கு இல்லையா? கேஷ் ஃப்ளோ அருமையாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இந்த மாதம் கேஷ் ஃப்ளோ நல்லாயிருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிட்டு ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்குங்க.
நம்ம மகளிர்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் வந்து சுக்கிர பகவான் இருக்கார், சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அஷ்டம செவ்வாய் இருக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்றதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பரிகாரமும் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, இதை முடிச்சிடுவோம். அடுத்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி, மார்ச் 27ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரலாம் சந்திராஷ்டமம் வருது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் டபுள் உஷாராக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கார், புதன் அஷ்டமத்தில் இருக்கார் இல்லையா, ராகுவும் அஷ்டமத்தில் இருக்கார். 3 கிரகங்கள் அஷ்டமத்தில் இருக்கும்போது சந்திராஷ்டமம் வரும்பொழுது நம்ம உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க, ஒன்றும் இல்லை. சந்திரன்ன்றது உடம்புக்கு நல்லா தூங்கணுங்க. நீங்கள் கரெக்டாக 8 மணி நேரம் தூங்கிடுங்க, அவ்வளோதான். இது ரொம்ப ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, சந்திரன் அதிபதி தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க. உடம்புக்கு நீர் சத்துள்ள காய்கறி பழ வகைகளை சேர்த்துக்க வேண்டும். இது 2வது பரிகாரம். 3வது பரிகாரம், யாராவது ஏதாவது அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறதால உங்களை வந்து கோபம் வர வச்சால் மூச்சை இழுத்து ஒரு 5 நிமிஷம் விடுங்க. மூச்சை இழுத்து யோசிச்சு விடுங்க, சரியாக போயிடும். இந்த மாதம் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இதை மட்டும் பண்ணுங்கள். இந்த சந்திராஷ்டம நாள் 2 நாள் இல்லையா, ஆல்ரெடி நமக்கு 3 கிரகம் அஷ்டமத்தில் இருக்குது, ராகு புதன் செவ்வாய். இப்போது சந்திரனும் அஷ்டமாயிடுறாரு. அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லியாச்சு. கரெக்டாக தூங்கணும், நீர் சத்துள்ள பொருட்களை சாப்பிடணும், உடம்பை ஹைட்ரேஷனாக வச்சுக்கோங்க, கோவப்படக்கூடாது. வண்டி வாகனத்தில் போகும்போது மெதுவாக போக வேண்டும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை கிளியராக பிளான் பண்ணி தான் நம்ம போகணும். இதை புரிஞ்சுங்க. 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து எங்கே போயிடுறாரு, மீனத்துக்கு போகிறாரு. அது உங்கள் பாக்கியஸ்தானம் இல்லையா. தந்தையாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும், தந்தையார் வழி உறவு நல்லா இருக்கும். அப்பாவுக்கு எதுனா உடம்பு முடியாமல் இருந்தால் எல்லாமே சரியாயிடும். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க உங்களுக்கு. பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 9ஆம் இடத்துல வந்து பாக்கியத்தில் கிரகங்கள் வரும்போது, அதாவது ரொம்ப நாளாக ஏதாவது கோவிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஒரு பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் வந்து இந்த மாதம் அருமையாக நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சம் எங்கே, பாக்கியத்தில். திடீர் திருப்பம் கிடைக்கும். நான் டக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம். அதனால் இந்த மாதத்தை முழுமையாக யூஸ் பண்ணிக்கணும் நம்ம நேயர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே அப்படியே பார்த்துட்டே வாங்க. பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா. ராகு செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதால அலுவலகத்தில் குழிப்பறிக்கும் வேலைகள் நடக்கும். இதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பேசக்கூடாதுங்க ஆஃபீஸில். இவ்வளோ தாங்க விஷயம். ஏன்னா ராகு செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கும்போது நம்மக்கிட்ட அப்படியே சிரிச்சுக்கிட்டே வேலை பார்த்துருவாங்க சில பேர். அதை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. அப்புறம் மாணவர்கள் படிப்பில் வந்து கொஞ்சம் இந்த மாதம் வந்து கொஞ்சம் மந்த நிலை வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி விஷயங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, நெருப்பு சம்மந்த விஷயங்கள், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட செவ்வாய் அஷ்டமமாக இருக்கார் இல்லையா. அதனால் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் உஷாராக எழுதணும். எக்ஸாமினேஷன் டைம். அதனால் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி கடகராசி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியான அட்வைஸ் எல்லாம் கொடுங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா அவங்க அந்த தொழில் சம்மந்தப்பட்ட செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் உட்காந்துருக்கதா. இதை மட்டும் பார்த்துங்க. இல்லத்தரசிகளுக்கு ஒரு மிக்ஸ்டு விஷயம் நடக்குங்க. நல்லது கெட்டது கலந்து நடக்குங்க. இவ்வளோ தான் மேட்டர். கெட்டதுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் ஏதாவது இந்த மிக்ஸி, கிரைண்டரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான். அதனால் பயப்பட வேண்டியது எதுவுமே கிடையாது. சுக்கிரன் நல்லா இருந்தாலே இல்லத்தரசிகளுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமாக நடக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. கூர்மையான ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது கத்தி இந்த மாதிரி ஏதாவது கட் பண்ணுறது அந்த டைமில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். திடீர்னு காயை கட் பண்ணும்போது கையில் பட்டுடும். ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து அஷ்டமம் ஆகிட்டார் இல்லையா.
ஆயுதங்களை யூஸ் பண்ணும்போது உஷாராக இருக்க வேண்டும். ஆயுதப்படையில் இருப்பவர்களுக்கு போலீஸ்காரர்கள், இராணுவம் இந்த மாதிரி இருக்கவங்க உஷாராக இருக்கும். அரசியல்வாதிகள் ஆவேசமாக பேசிடக்கூடாது, வைரல் ஆகிடும், பெரிய பிரச்சனை ஆகிடும். நம்ம இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏதாவது நீங்கள் வந்து கனரக வண்டி ஓட்டுறவங்க, டாக்ஸி இந்த மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பயப்பட வேண்டியதில்லை, குரு பார்வை இருக்குது. இருந்தாலும் பரிகாரம்னு ஒன்று செய்யணும் இல்லையா? இதுக்கு பரிகாரம் ஒன்றும் கிடையாதுங்க, பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க. செவ்வாய் அஷ்டமம் யார்? முருகப்பெருமான். முருகப்பெருமான் வழிபாடு, ஒரு எலுமிச்சம்பழம் முருகர்கிட்ட வச்சு நல்லா வழி பண்ணி வழிபாடு முடித்து அந்த பழத்தை நீங்கள் ஜூஸ் போட்டு முழுமையாக சாப்பிடுங்க. உங்களுக்கு எலுமிச்சம்பழம் ஒத்துக்கணும், அதை செய்யலாம். இல்லைப்பா எனக்கு எலுமிச்சம்பழம் ஒத்துக்காது, பிரச்சனையே கிடையாது. ஒரு கிளாஸ் தண்ணீர் துளசி போட்டு வச்சு பூஜை முடிஞ்சு அதை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வெளியே போங்க. பிரமாதமாக இருக்கும் இந்த மாதம். ஏன்னா வெற்றி உங்கள் பக்கம். 9 பாக்கியத்தில் 3 கிரகம் யாருக்குங்க கிடைக்கும்? உச்ச சுக்கிரன். உச்ச சுக்கிரன் எல்லாருக்கும் பாக்கியத்தில் கிடைக்க மாட்டார், உங்களுக்கு மட்டும்தான் இருக்கார். ஏன்னா கடகராசிக்கு மட்டும்தான் 9ஆம் இடமான மீன ராசி வரும், அவங்களுக்கு மட்டும்தான் உச்ச சுக்கிரன். அதை மறந்துடாதீங்க. இந்த மாதம் பரிகாரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து அஷ்டம செவ்வாய் பரிகாரம் சொல்லியாச்சு, சந்திராஷ்டம பரிகாரம் சொல்லியாச்சு. மற்றபடி நீங்கள் வந்து சந்திராஷ்டமத்தில் எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, முழுமையாக சொல்லியாச்சு. இந்த பேக்கேஜில் எல்லாமே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மாதம் நம்மளுடைய பலனை பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். எல்லோரும் நல்லபடியாக இருப்பீர்கள்.